இதில் இருக்கிற எல்லாமே கல்வெட்டில் பதிக்கப்பட்ட எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். இதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். இதுக்குள்ளே சிலைகள் எதுவும் இல்லை, தனியாக கோயில் தான் இருக்குது. நிறைய காலமாக இதுக்குள்ளே வரவே இல்லாத அளவில் வச்சுருந்தாங்க. அதாவது அடைச்சி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கம்பி வேலி தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து ஒரு நூற்றாண்டு கடந்த ஒரு சிவன் கோயில், புலனறுவையில் நாங்கள் இருக்கோம். புலனறுவைக்கும் சிவன் கோயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்போ இல்லாமல் இருக்கலாம், அந்த காலத்தில் இருந்திருக்கு. சோழர் காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயத்துக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இப்போ மட்டக்களப்புக்கு போகிற பயணம், கொழும்புலேருந்து மட்டக்களப்பு போகிற பயணம். காலையில் மட்டக்களப்புக்கு வெளிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளிக்கிட்டா மழையா மழை, கொழும்பு நகரம் அப்படியே அடிச்சு ஊத்தின மழை வேணும்னு சொல்லலாம். அவ்வளவு வாகன நெரிசல். அதோட இங்க பார்த்தா அப்படியே தலைவிலா இருக்கு, பல்ல இழிக்கிற மாதிரி இருக்கு. நாங்க இப்ப இந்த சிவன் கோயில் உங்களுக்கு காட்ட போறோம். அப்படியே நேரா மட்டக்களப்பு போறோம். மட்டக்களப்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படியே காட்டிட்டு அடுத்தடுத்து வர போற வீடியோகள் எல்லாமே மட்டக்களப்பு, கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்புல இருந்து வரப்போகுது. இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் மட்டக்களப்பு வீடியோக்கள் உங்களுக்கு தரோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் வீடியோ தரோம். ரைட். இது வந்து நயப்பட விகாரை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது தொல்லியல் திணைக்களத்தால் நயப்பட விகாரை அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. நயப்பன விகாரை. இது வந்து உண்மையை சொல்லப்போனால் தொல்லியல் திணைக்களத்தால் இது நயப்பன விகாரையாக சொல்லப்பட்டாலும் இது சோழர் காலத்தினுடைய ஒரு சிவன் கோயில். அதோடு மட்டுமாமல் கோயில் தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சொல்லுவாங்க, அந்த நாளில் 1000 கால் மண்டபம் எல்லாம் சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரியான ஒரு ஆலயம் தான் இது. பாருங்கள், எத்தனை வருடங்கள் போனாலும் இந்த கட்டடம் எவ்வளவுதான் இடிபாடுகள் எல்லாமே ஒன்றுமே இல்லை, இதில் தரமட்டமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், இந்த கோயிலை வந்து நான் காட்டியிருந்தேன். எப்போ தெரியுமா? பொன்னியின் செல்வன் படம் வரும்போது, சோழர் காலத்து வரலாறை தேடி வரும்போது, காலத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்ட ஒரு காலம், அந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுவீங்க. ஆமாம், இந்த சிவன் கோயில் இங்கே இருக்குது. புலனறுவையை பொறுத்தவரையில் இந்த புலனறுவை தான் கிட்டத்தட்ட ஒரு 107 வருஷங்கள் சோழர்கள் ஆண்டவங்க. அவங்களுடைய தலைநகரமே இந்த புலனறுவை தான். இங்கே வந்து ஏராளமான சிவன் ஆலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே சோழர் காலத்தினுடைய கோயில் இங்கே தான் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் உள்ள தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டே இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் போகலாம்னு நினைக்கிறேன். போக முடிஞ்சால் நான் அந்த கோயிலையும் காட்டுறோம். கூட ஏற்கனவே நான் அந்த கோயிலை காட்டியிருக்கேன். இந்த கட்டடத்தை எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள, அந்த கல்லுகள் அது இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள அந்த பழைய இது வந்து 1017 அந்த கால பகுதிக்குள்ள இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. வரலாறு நான் முதல்ல சொன்னேன், நாய்ப்பட விகாரை அப்படிதான் சொல்றாங்க இந்த விகாரை. அதாவது பாம்பு படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விகாரைக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சிவன் கோயில் அப்படின்றதுக்கான முழுமையான ஆதாரங்கள் இது இந்த சிவலிங்கம் வந்து இப்போ கொஞ்சம் பழுதடைந்திருந்தாலும் கூட இது சோழர் காலத்தில் வைக்கப்பட்ட சிவலிங்கம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல இருந்து மட்டக்களப்புக்கு போகும்போது இந்த இடத்துல வந்து பூ வச்சுட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன். நான் இப்போ இது வீட்டில் இருந்து கொண்டு வந்து நான் நல்லா சுடுவது, பயங்கரமாக சுடுவது. கருங்கல் ஃபுல்லாகவே கருங்கல், அவ்வளவு சூடாக இருக்குது. இவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. காவலா இந்த பக்கம் பாருங்க, யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் இது வந்து இந்த கோயிலுடைய மேல் பகுதி என்று சொல்லப்படுது. இந்த கோயிலுடைய மேல் கோபுரம் என்று சொல்லப்படுது. அது இடிஞ்சி அப்பா நிற்க முடியாமல் இருக்கு, சுடுவது பயங்கர அந்த பகுதி தான் அது.
இது இந்த கோயில் வந்து ஒரு கோயில் அல்ல, இது வந்து கோயில் தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. பல ஆலயங்கள் மண்டபம் எல்லாம் அமைஞ்ச ஒரு இடம் தான் இது. நான் வந்து பாக்குறேன் அவையத்தான் சின்ன குட்டி சின்ன ஆக்கள் சின்ன ஆக்கள் எட்டி பாக்குறேன். வீட்டுக்கு ஆட்கள் வந்தா நாங்க சின்ன வயசுல ஒளிஞ்சிட்டு பாப்போம். யாரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு மதிலுக்கு பின்னால ஒளிஞ்சு பாக்கினோம் யார் வந்திருக்கிறாங்க எல்லாருமே பாக்குறாங்க. இந்த பக்கம் இருக்கிற ஒரு விஷ்ணு கோவில், அந்த 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 கட்டட இடிபாடுகள் தானே, அந்த கட்டட இடிபாடுகள் வந்து இது ஒரு விஷ்ணு ஆலயம். இதுவும் சோழர் காலத்தினுடைய ஒரு அடையாளமான ஆலயம் தான் இந்த இடமும். இது சிவன் கோயில், அதான் சொல்ல ஒரு கோயில் கட்டட தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில், அதோட விஷ்ணு ஆலயம், இப்படி பல ஆலயங்கள் இங்கே இருந்தால் சொல்லப்படுது. இது அந்த காலத்து கிணறு. இது கிணறு, இது கிணறு தண்ணி வரும் நிறைஞ்சிருக்கு. நான் முதல் தரம் போன தரம் வரும்போது அப்படி இருக்கலை. இப்போ அண்மை காலமாக கொஞ்சம் மழை பெய்யுது தானே, அதனால் தண்ணி இருக்குது. எத்தனை நூற்றாண்டு, எத்தனை 100 வருஷங்கள், எத்தனை கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது, 1000க்கும் மேற்பட்ட வருஷங்கள் பழமையானது. அந்த பழமை அப்படியே இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு சுற்றுலா தலமாக வந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்தியாவில் இருந்து அதிகமானவர்கள் சோழர் காலத்தினுடைய ஆலயங்கள் எங்கே இருக்குது அது சம்மந்தமாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த நேரத்தில் நான் என்னோடய வீடியோ லிங்கை வந்து அனுப்பி விடுவேன். திரும்பவும் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இதுக்கு இப்போ புதுசாக வந்திருக்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்காக கூட இது ஒரு முக்கியமான இடம். இலங்கையை பொறுத்தவரையில் புலனறுவையில் நீங்கள் எப்படி வரணும்னு சொன்னால், தம்புல வீதியாக மட்டக்களப்புக்கு வரும்போது புலனறுவை நகரத்தை தாண்டறதுக்கு, புலனறுவை நகரம் தாண்டும் போது பெயர் பலகை இருக்கும், அப்படியே வரவேற்பு பலகை இருக்கும். அதோட தாண்டின உடனேயே இடது பக்கம் வர ஒரு வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே ஓட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் நம்ம ஆட்கள் வந்து பார்க்குறது சரியான குறைவு. அதிகமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் சரி, நம்ம உள்நாட்டில் இருக்கவங்களும் சரி பார்க்குறது குறைவு. இந்த ஆலயத்தை வந்து பார்க்குறது குறைவு. இது சோழர் காலத்துக்கு ஆலயம் அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆலயம் வந்து அந்த காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது சோழர்கள் இங்கே புலனறுவையை தலைநகரமாக வச்சுருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் ஓடுறாங்க. நல்ல வடிவம். இப்பவே இந்த கோயிலுடைய பிரம்மாண்டம், இத்தனை தூண்கள், இப்பவே இவ்வளவு பிரம்மாண்டமாக, அந்த நாள்ல எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த ஆலயம் இருந்திருக்கும், அழகாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து உண்மையிலே இது பராமரிக்கப்படாமல் அழிவடையில். இந்த சோழர் காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் வந்து படையெடுப்புகள் இடம்பெற்றது. அதாவது சோழருக்கு அவளோட இங்கிருந்த ஆட்சியாளர்கள் படையெடுத்தது. அதுக்கு பிறகு சோழர்கள் இங்கிருந்து போனதுக்கு பிறகு இங்கே இடம்பெற்ற பல ஆட்சிகள் இருந்தது. அதாவது பராக்கிரம மன்னர் அந்த காலத்தில் அவருக்கு எதிரான பல போர்கள் நடந்தது. இந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த ஆட்சி சம்பந்தமான அரசர்களுக்கு இடையிலான போரின் படையெடுப்புகள் காரணமாக இந்த ஆலயம் அப்படியே அழிவடைந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எப்படி அழிவடைந்ததோ அதே மாதிரி இப்பொழுது வேறு எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்யாமல் அந்த பழமையை காக்கிறதுக்காக தொல்லியல் திணைக்களம் இதை பராமரிக்கிறாங்க. இப்போ சிவலிங்கம் வந்து தெரியுது. அப்ப அந்த காலத்துல இதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய ஒரு அரண்மனை கோவில் மாதிரி இருந்து அப்படி பார்த்து எவ்வளவு வடிவா இருக்கு. இதுக்கு வந்து விஹார் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாலும் இங்க இருக்கிற சிவலிங்கத்தையோ அல்லது இங்க இருக்கிற, அதாவது இது சிவன் ஆலயம், இது விஷ்ணு ஆலயம் அப்படின்றதுக்கான அடையாளத்தை அழிக்கலை. அந்த காலத்தில் வைக்கப்பட்ட பெயரை அப்படியே வச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு சிவன் ஆலயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு வளாகம், இது ஒரு பெரிய ஒரு ஆலய தொகுதி. இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியான ஆலயத்தினுடைய கட்டிடங்கள், அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஒரு இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது, இந்த வெயிலால் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது பெரிய அளவான ஒரு பரந்த பிரதேசம். மாலை நேரத்தில் வரும்போது அப்படியே சூரிய மறை நேரத்தில் இந்த கட்டிடம் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வரும்போது நீங்கள் இலங்கைக்கு வரும்போது அல்லது இலங்கையில் இருக்கிற நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தையும் ஒரு தடவை வந்து பாருங்கள்.
நல்லா இருக்கும். ஒரு தடவை வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தடவும் நீங்க வருவீங்க. அப்படியான ஒரு நாங்க மட்டக்களப்புக்கு எப்ப போனாலும் நாங்க வந்து பார்த்துட்டு தான் போறது. அதாவது நான் இந்த கோயிலை எப்போ கண்டனோ எப்போ அறிஞ்சனோ அண்டையிலிருந்து இந்த பகுதியில் வரும்போது போகாமல் போன நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு. நல்லாயிருக்கும். இதில் வந்து அதனுடைய வரலாறுகள் அந்த நேரத்தில் போட்டிருந்தவங்க இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். நாகபட விகாரை என இதை அழைத்தாலும் உண்மையில் இது ஒரு பழைய இந்து கோயில்களின் தொகுதியாகும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இது தொல்லியல் திணைக்களம் எழுதினது. பழைய பெயரையோ கட்டியவர் யார் என்பதையோ உறுதியாக கூற முடியாதுள்ளது. இதன் வடபகுதியில் உள்ள விஷ்ணு தேவாலயத்தின் கூரையில் நாகப்பாம்பின் படத்தை போன்று உருவாக்கப்பட்டிருப்பதால் நாகபட விகாரை என இதை பிரசித்தமாகி இருக்கலாம். கோயிலின் வலது பகுதியில் புலனறுவையில் உள்ள பெரிய சிவன் கோயில் அமைந்துள்ளது. அதே போன்று அதற்கருகில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகளில் அதிகமான சிலைகள் இக்கோயில் வளவிலேயே கண்டெடுக்கப்பட்டன. அதாவது அந்த நாளில் இந்த ஆலயம் வந்து இப்போ தொல்லியல் திணைக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற தரவுகள் இல்லாதால இதற்கு அவங்க ஒரு நாகப்பட விகாரை அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற சிவலிங்கங்களோ அல்லது இங்கே எடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே ஹிந்து சிலைகள். பிள்ளையார் சிலை, முருகன் சிலை, சிவன் சிலை, வளாகத்திலே ஏராளமான சிலைகள் எடுக்கப்பட்டது. இதில் சொல்லியிருக்காங்க வடக்கு பக்கம் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி இந்த 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 கோயிலுக்கு வலது பக்கத்தில் விஷ்ணு தேவாலயம். அந்த அது நான் காட்டினது தான் அதுதான் அந்த விஷ்ணு தேவாலயம். அதுக்கு கூரையில் தான் அந்த இப்போ விஷ்ணு வந்து அந்த நாக இதில் தான் இருப்பார். அந்த மாதிரி அது வந்து கோபுரத்தில் இருந்தபடியா இது அந்த அடையாளத்தை வச்சு கொண்டு தான் விஷ்ணு தேவாலயம், சிவன் தேவாலயம் நாங்கள் பார்த்ததான் அந்த கிணறு. தொல்லியல் திணைக்களம் அதுக்கு நாகப்பட விகாரைன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சிவன் ஆலயம் இருக்குது. இதுக்கு நேராக இருக்க ஒரு சிவன் கோயில். இது அவ்வளவுமே கோயில்களால் கொண்ட தொகுதி. இங்கே புலனர்வ ஆட்சி காலத்தில், சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பல கோயில்கள், அதாவது முக்கியமாக சிவன் கோயில்கள் இங்கே அதிகமாக இருந்து அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. வாங்க அந்த முன் கோயிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த சிவன் ஆலயம். அதாவது இந்த சிவன் கோயிலுக்கு நேராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இருக்கும். முதல் வந்து இது மூடி இருந்தாங்க, இப்போ திறந்திருக்காங்க. இதுக்கு ஒரு பேர் பலகையும் வச்சுருக்காங்க. முதல் வந்த டைமில் இதுக்கான பேர் பலகை இருக்கலை. இதுக்குள்ளெல்லாம் போகலாம். இப்போ முதல் போகலாது, சும்மா போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாகவே சிவனாலயம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சிவதேவாலயம். இந்த ஆலயங்களை இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த தொகுதிக்குள்ளே, அதாவது நாம் அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இன்னொரு சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே இன்னும் பூசைகள் நடக்கிற ஒரு ஆலயம் அது. அங்கே வந்து அந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஆலயத்தினுடைய கல்வெட்டுக்களே இருக்குது. சிவன் ஆலயத்தினுடைய தமிழ் எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுக்களே இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த புலனறுவை. இலங்கையினுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா, புலனறுவை ராஜ்யம் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான பல வரலாறுகளை கொண்ட ராஜ்யம். அது வந்து பல மன்னர்களுடைய ஆட்சி காலத்தால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம். இலங்கையினுடைய பொற்காலத்தினுடைய ஒரு அபிவிருத்தியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புலனறுவை ஆட்சி காலத்தை, இலங்கையினுடைய மன்னராட்சி காலத்தில். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான பல விஷயங்களை கொண்ட ஆலய என்ன சொல்கிறது, அந்த ஆட்சி காலங்கள் இருந்த ஒரு பிரதேசம்தான் இந்த புலனறுவை. இதுக்குள்ளே சிலைகள் எதுவும் இல்லை, தனியாக கோயில் தான் இருக்குது. நல்ல விஷயம். இது வந்து போன தடவை அல்லது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல, இதுக்கு நிறைய காலமாக இதுக்குள்ளே வரவே இல்லாத அளவில் வச்சுருந்தாங்க. அதாவது அடைச்சி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக கம்பி வேலி தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். முதல் ஒரு காலத்தில் வீடியோ பண்ண இயலாது, இந்த மாதிரியான விஷயங்களை இது சிவன் கோயிலா இல்லை என்ன கோயில் அப்படின்ட்டு அடையாளம் காட்ட முடியாமல் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ தொல்லியல் திணைக்களமே நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்து என்னென்ன விஷயங்கள் சரியான விஷயங்கள் எது அப்படின்றத சரியாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த காலத்தில், இப்போ சோழர் காலம் அப்படின்றது நம்மளுடைய வரலாறுகளில் படித்த ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் சில இடங்களில் இது எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற அவங்களுக்கான ஆதாரங்கள் இல்லாததால் தொல்லியல் திணைக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது என்ற தரவுகள் சரியாக எங்களுக்கு இல்லை. இது ஒரு சிவன் கோயில் அல்லது இது ஒரு ஹிந்து ஆலயம் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது அப்படின்ற பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இடங்களை வைத்து கொண்டு பார்க்கும்போது. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த காலத்து கோயில் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே தனி கருங்கல்கள் ஆனது தான் எல்லாமே முழுமையாக.
ஆனால் என்ன மழை என்ன புயல் எது வந்தாலும் இந்த ஆலயங்களுடைய அந்த கட்டிடத்தினுடைய என்ன சொல்கிறது எதுவுமே அழியலை அப்படின்னு சொல்லலாம். சோழர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்ல இன்னும் நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முதல்லையே இந்த புலனறுவையில் சோழர்களுடைய ஆலயங்கள் நான் பார்க்குற இந்த கோயில் வந்து சின்ன வடிவம், அதாவது அவங்களுடைய கட்டடக்கலையினுடைய சிறிய வடிவம் தான் இது. இந்த வடிவங்களை தான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரியான அமைப்பை பெருசாக கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் அவங்களுடைய இந்த கட்டடக்கலையினுடைய பிரம்மாண்டத்தை வெளியில் காட்டியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நாங்கள் பார்க்குற ஆலயம் வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் இதுதான் அவங்களுடைய ஆரம்ப கால கட்டிடக்கலையினுடைய ஆரம்ப பகுதி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சிறப்பு. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலையும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. வரும்போது ஒரு தடவை வந்து பாருங்கள். இதுக்கெல்லாம் போகணும், போய் சும்மா கேட்டு பார்ப்போம் போகலாமான்னு. கண்டுபிடிலாம் தான் இருக்குது என்ன வெளிநாட்டு ஆக்கள் யாரும் இல்லை. வெளிநாட்டு பொருணசிக்கிட்ட வேணமத்தி கத்தியவானே. இந்த பிரதேசம் வந்து இலங்கையினுடைய பாரம்பரிய பிரதேசங்கள்ல ஒன்று. அதாவது புலனறுவையினுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட புத்த கோயில்களாக இருக்கட்டும், மாளிகைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கு. அதனால தான் இது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு. இதுக்கு ஒரு வெளியேறதுக்கு ஒரு இடமும் உள் நுழையிறதுக்கான ஒரு வாசலம் தான் இருக்கு. மற்ற பக்கமாக வர இல்லாது ஏன்னா முழுமையாக கம்பி வேலி அடைக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இது சின்ன பிரதேசமும் இல்லை, மிக பிரமாண்டமான பெரிய பரந்த பிரதேசம். இது நாங்கள் நடந்து சுற்றி பார்த்தாலே ஒரு நாள் முழுவதும் போகும். இதுக்கு போகிறதுக்கான சைக்கிள் இருக்கு. இப்போ வாகனங்களையும் விடுறாங்க. முதல் விட மாட்டாங்க, இப்போ விடுறாங்க. நம்ம பார்த்தோம் தானே, இப்போ உள்ளூரில் இருக்கவங்களுக்கு 60 ரூபா தான் டிக்கெட். வெளிநாட்டு வரவங்களுக்கு 9,000 ரூபா டிக்கெட். வந்து இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க ஒரு நாளைக்கு அதை முழுமையா நான் உங்களுக்கு சுத்தி காட்டுற வேணும்டா. இப்ப அந்த சிவன் கோயிலை நாங்க பார்க்க போறோம். அதை பார்த்து அந்த தமிழ் கல்வெட்டையும் பார்க்கலாமாங்க. உள்ள வரும்போது ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்கு. இந்த விஷ்ணு ஆலயத்தை நான் முதல் இந்த சோழர் காலத்து வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். சுவர்களில் நடக்கிறத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கல்லுகள் வந்து பழமையானது, அது உடையும் அப்படின்றதுக்காக. இது ஒரு விஷ்ணு ஆலயம், விஷ்ணு தேவாலயம் அப்படின்னு தான் பெயரிடப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் வந்து சோழர் காலத்து ஆலயம் இல்லை, அதுக்கு பிறகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது காரணம்னு சொன்னால் மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு விஷ்ணு ஆலயம் தான் சொல்லப்படுது. இதுவும் பழமையான ஆலயம்தான், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஆலயம்தான். இது ஒரு விஷ்ணு ஆலயம், இது ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு ஆலயம். இந்த பகுதி முழுவதுமே இந்த ஆலயத்தினுடைய கட்டடங்கள் தான். இந்த சிலை வந்து பாதிப்படைஞ்சாலும் இன்னும் அதை அந்த பழமையோட இதை பராமரிக்கிறாங்க. இது எங்களுடைய இலங்கையினுடைய மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இது இந்த மன்னர் காலம் அப்படின்னு சொல்லி சரியாக அடையாளம் இல்லாதாலேயே விஷ்ணு ஆலயம் எப்படி மன்னராட்சி காலத்தில் வந்தது அப்படின்னு சொன்னால், பொதுவாக இப்போ சிங்கள மக்கள் வந்து விஷ்ணு பிள்ளையார் கடவுள்களை வந்து அதிகமாக வணங்குற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ புலனறுவை அனுராதபுரம் பக்கம் போனீங்கன்னா பல இடங்களில் பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை இங்கே புலனறுவையிலையும் இருக்குது. அதே போல் விஷ்ணு ஆலயமும் வந்து பரவலாக இங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் மன்னராட்சி காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நாங்கள் சோழர் காலத்தினுடைய மிக மிக முக்கியமான சோழர்களுடைய கல்வெட்டு தமிழில் இருக்கிற ஆலயம் எது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்பாங்க. புலனறுவையில் இருக்கின்ற சோழர் காலத்து ஆலயம்தான் இது. இது முதலாவது ராஜராஜ அரசனால் கிறிஸ்துவுக்கு பின் 985ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் ஆலயம். தொல்பொருள் திணைக்களத்தினால் 2ஆம் சிவகோவில் அல்லது சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மானவனமா தேவி அவருடைய பெயர் தான் சூட்டப்பட்டிருந்தது. உங்களுக்கே தெரியும், இந்த பேர் தான் ராஜராஜ சோழன் அவர்களுடைய அம்மாவுடைய பேர். இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து என்ன சொல்கிறது, இது நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் நாம் பார்த்த சிவன் கோயில் மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கட்டடக்கலையோட சம்மந்தப்பட்டது. இது 100க்கு 100% சோழர் காலத்தினுடைய கட்டடக்கலை. இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான்.
இதுதான் அந்த கல்வெட்டு. இதில் தான் இந்த ஆலயம் சோழர் காலத்தினுடைய ஆலயம், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்றதுக்கான முழுமையான அடையாளம், அதுக்கும் தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டினுடைய ஒரு ஆதாரம் இதுலேயும் இருக்குது. எல்லாமே எழுத்துக்கள் தான். இந்த பக்கம் பாருங்கள், இந்த இருக்குது, இதில் இருக்க எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். இந்த அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். இது வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். அந்த மாதிரி அந்த என்ன கூட்டெழுத்தில் எழுதிடுவோன்னு சொல்லுவாங்க. அந்த கிறுக்கி எழுதுவோம் தமிழை, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ அது ஒரு தமிழ் எழுத்து அப்படின்றத அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது நமக்கு பார்க்கும்போதே. கோயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விளக்கு வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்புன்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் பூசை நடக்கிற ஆலயம் இது. இங்கே வந்து ஒவ்வொரு கிழமையும் பூசை நடக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு பூசை நடந்திருக்கு. பொங்கல் வச்சுருக்காங்க. இதில் நான் போன தடவை போனேன். இதில் நேர்த்தி கடன்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே நாம் கொஞ்சம் பிந்திட்டோம். இன்னொரு மணித்தாளுக்கு முதல்ல வந்திருந்தால் இந்த பூசையை நாங்கள் பார்த்துருக்கலாம். இதில் நந்தி இருக்குது. இது ஒரு அழகான ஒரு பிரதேசம் இது. இந்த பக்கம் முழுவதுமே பாருங்கள் எப்படி இருக்குது பிரதேசம் எல்லாமே. எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில், சோழர் காலம், அதுக்கு பிறகு வந்த ஆட்சி காலம், அரச காலம், இது எல்லாத்தையும் கடந்த இடம் தான் இது. அவ்வளோ வரலாறுகள் கொண்ட இடம் இது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு இந்த கோயில். இந்த பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு நாம் 2 வருஷத்துக்கு முதல்ல வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு அபிவிருத்தியும் செய்ய மாட்டாங்களாம். ஏன்னா இது வந்து பழமையான ஒரு பாரம்பரியமான ஆலயம் அப்படின்றபடியா. இந்த கோயில்களாக இருக்கட்டும், இது சம்பந்தமான விவரங்களாக இருக்கட்டும், நமக்கு பெரிய அளவாக தெரியாது. வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு கூட அவ்வளோ பெருசாக தெரியாது. இதுக்குள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதுலேயே ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாம் பெரிய அளவாக தெரியாத ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இவ்வாறான விஷயங்களை, இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி விரும்பினா கருத்துக்களை, இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கருத்துக்களை, அதாவது வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர போகிற நாட்களில் நான் அந்த மாதிரியான வீடியோக்கள் செய்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன். நிறைய இடங்கள் இருக்குபடி. இப்போ நாங்கள் நேராக மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கிறோம். மட்டக்களப்பு 2 நாள் இருக்க போகிறோம். இங்கே மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும். எனவே இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.